ப்ரோக்ராம் யூஸிங் பைத்தான். ஓகே, பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து நெஸ்டட் ஃபார் லூப் வச்சு நம்ம போகிறோம். ஓகே, ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப். ஓகே, இப்போ பேசிக்காக இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் ஸ்கொயர் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ட்ரையாங்கிள், லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிள் ஃபார் லூப், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். அப்புறம் இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 3 ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சால் மிச்ச ட்ரையாங்கிளை ஈஸியாக போடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆனால் இந்த பேசிக் ட்ரையாங்கிள் போட்டு முடிச்சுட்டு தான் மிச்சம் இருக்க ட்ரையாங்கிள், மிச்சம் இருக்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இந்த மூணுமே வந்து பேசிக். இந்த 3 வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேறு சம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நெஸ்டட் ஃபார் லூப். நெஸ்டட் ஃபார் லூப்பில் போகிறப்போம், அதாவது ஃபார் லூப்புள்ள ஃபார் லூப், அதாவது நெஸ்டட் ஃபார் லூப். ஓகே, இந்த பேட்டர்ன் சம்க்கு வந்துடலாமா? பேட்டர்ன் சம் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் இது வந்து ஸ்கொயர் பேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலமும் ரோவும் சேமாக இருக்கும். காலத்தில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 5 ஸ்டார் இருக்கா? இதேமாதிரி 1 2 3 4 5 5 ஸ்டார் இருக்கா? இந்த ஸ்டார் கூட நம்ம எந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்கொயர் பேட்டர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா? ஆன்லைன் ஜிடிபியில் ஃபார் ஐ இன் அவுட்புட் ஸ்க்ரீன் அழைச்சிட்றேன். ஓகே, ஃபார் ஐ இன் ஜே இன் ரேஞ்ச் 1 to 6 print I. ஓகே, ஜே தான் கொடுத்துருக்கோம் ஃபார் லூப்பில். ஸோ ஜே தான் பிரிண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. ஓகேவா? ஃபார் லூப் ரேஞ்ச் வந்து 1 to 6, ஆனால் பட் 1 to 5 தான் எடுத்துக்கோம். பிகாஸ் n = n-1 1 to 5 வரைக்கும் ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக ஸ்டார் கொடுக்குறேன், ஜேக்கு பதிலாக ஸ்டார் கொடுக்குறேன். ஸ்டார். ஓகே, அதுக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சா? இப்போ n = ஸ்பேஸ், n = ஸ்பேஸ். ஓகே, 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த 5 ஸ்டார், இப்போ இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். இப்போ 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 5 ஸ்டார் எனக்கு 5 டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே ஒரு ஃபார் லூப், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் P1,6. 1,6னா 1லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இன்டர்செக்ஷனுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணுறா ஸ்டார் வந்து அடுத்தடுத்து இதிலே வந்துடுச்சு. பிகாஸ் இங்கே வந்து n = போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனால் ஸ்பேஸ் வரணும். ஓகேவா? அப்புறம் என்ன? ஃபஸ்ட் 5 ஸ்டார் என்ன? ஃபஸ்ட் உள்ளே இருக்குது இந்த ஃபார் லூப். ஓகே, இந்த ஃபார் லூப் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து ஸ்பேஸ் வரணும், லைன் ஸ்பேஸ். ஸோ பிரிண்ட், இந்த பிரிண்ட் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்பேஸு கொடுத்துரும், லைன் ஸ்பேஸ். இப்போ வந்துருச்சா கரெக்டாக? ஃபஸ்ட்டு 1 டைம் வரும்போது இந்த இது ரன் பண்ணும். ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இந்த ஃபார் லூப் வந்து 1 இருக்கும்போது, அதாவது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது, ஓகே, இதோட வேல்யூ 5 டைம் ரன் ஆகும். இந்த ஃபார் லூப் வந்து 5 டைம் ரன் ஆகும். ஸோ இந்த இது வந்துடும். அடுத்து செகண்ட் டைம் வரும்போது இந்த இது வரும், இந்த லைன் வரும். தேர்ட் டைம் வரும்போது இந்த லைன் வரும். ஃபோர்த் டைம் வரும்போது இந்த லைன் வரும். ஃபிஃப்த் டைம் வரும்போது இந்த லைன் வரும். இப்போ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரோ, மேலே இருக்க ஃபார் லூப். ஓகே, மேலே இருக்க ஃபார் லூப் வந்து எதுக்குன்னா ரோக்கு எத்தனை ரோன்னு சொல்கிறது. ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே, இந்த ரோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஃபுல்லாக ரோ எத்தனை ரோன்னு சொல்லும். இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக எத்தனை காலம்னு சொல்லும். ஓகே, இது தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே போய்க்கலாமா? இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்து ஐங்கிறது ரோ. ஓகே, ஜேங்கிறது காலம். ஃபஸ்ட் டைம் ஐ வந்து 1 இருக்கும்போது, ஓகே, ஃபஸ்ட் டைம் ஐ வந்து 1 இருக்கும்போது ஜே வந்து ஃபுல்லாக நடக்குமா? ஐ 1 இருக்கும்போது ஜே வந்து 5 டைம் ரன் ஆகிடுச்சு. அப்புறம் ஐ 2 இருக்கும்போது ஜேவும் 5 டைம் ரன் ஆகிடுச்சு. ஐ 3 இருக்கும்போது ஜே 5 டைம் ரன் ஆகிடுச்சு. ஐ 4 இருக்கும்போது ஜே 5 டைம் ரன் ஆகிடுச்சு. ஐ 5 இருக்கும்போது 5 டைம் ஜே ரன் ஆகிடுச்சு. ஸோ ஐங்கிறது ரோ, எத்தனை ரோ வேணும். ஜேங்கிறது காலம். ஓகே, இந்த சம் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம்மில் எத்தனை ரோ இருக்குது? 5 ரோஸ். 5 ரோஸ்னால் என்ன? இது அப்படியே மாற்றக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ பட் நெக்ஸ்ட்டு இதை தான் மாற்றணும், ஜே தான் மாற்றணும். ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்குது? ஒரு ஸ்டார். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஒரே காலம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஒரு காலம்,
செகண்ட் ரோவில் 2 காலம், தேர்ட் ரோவில் 3rd காலம், ஃபோர்த் ரோவில் 4 காலம், ஃபிஃப்த் ரோவில் 5th காலம். ஸோ 5 ரோ நம்மளுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை மாற்ற தேவையில்ல. 5 டைம்ஸ் ரன் ஆகும். பட் ஒரு டைம் காலம் வரும்போதும் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகுது, செகண்ட் டைம் 2 ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஐ மட்டும் போட்டுருங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு ரோ வரும்போது இங்கே ஃபஸ்ட்டு ரோ தான் வரும், ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ரோ வரும்போது இங்கே 2 டைம் தான் வேலை செய்யும் இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக. இப்போ தேர்ட் ரோ வரும்போது 3 டைம் தான் இந்த ஃபார் லூப் வேலை செய்யும். பிகாஸ் இந்த இதில் என்ன ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இங்கே போட்டோம். பிரிண்ட் பண்ணலாமா, வந்துருச்சா? மொத்தம் ரோ 5. ஓகே, பட் காலம் வந்து எத்தனாவது ரோவில் இருக்கோ அத்தனை டைம் காலம் வரும். ஓகே, ஃபஸ்ட் ரோவில் ஒரே டைம் தான், ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. செகண்ட் ரோவில் 2 காலம் தான் இருக்குது. தேர்ட் ரோவில் 3 காலம் தான் இருக்குது. ஃபோர்த் ரோவில் 4 காலம் தான் இருக்குது. ஃபிஃப்த் ரோவில் 5 காலம் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈஸி தான். இந்த ஒரு டைம் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துட்டா புரிஞ்சிடும். இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ரோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸி. அதேமாதிரி செகண்ட் ஃபார் லூப் வந்து காலம்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இதுதான் மெயின் திங். எல்லாத்தோட மெயின் திங் எத்தனை ரோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இதில் என்ன பென்ஷன் பார்க்கலாமா? மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 5 ரோ. ஸோ இது அப்படியே மாற்றால 1,6 அப்படியே இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன 5, செகண்ட் டைம் வரும்போது என்ன 4, தேர்ட் டைம் வரும்போது என்ன 3, அடுத்த டைம் 2, 1. இது வந்து சின்னதாகிட்டே வருதா? ஓகே, ஃபஸ்ட்டு 5 வருது, ஃபஸ்ட் ரோவில் 5. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரோ மாற்றே தோட, ஏன்னா ரோ வந்து 5 டைம் ரன் ஆகிடணும். ஓகே, ஏன்னா 1 2 3 4 5 5 டைம் ரன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வரும்போது 5 காலம், ஃபஸ்ட்டு ரோவில் 5 காலம். ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் 5, ரெண்டாவது டைம் 4, மூணாவது டைம் 3, நாலாவது டைம் 2, லாஸ்ட் டைம் 1. ஓகே, ஒன்று டிக்ரீஸ் ஆகிட்டே வருதா? அப்புறம் என்ன பண்ணலாம், 6 மைனஸ் ஐன்னு வச்சுக்கலாமா? இந்த இடத்துல இருக்கிற நம்பரை, லார்ஜஸ்ட் நம்பரை மைனஸ் ஐ. ஃபஸ்ட் டைம் என்ன, ஐயோட வேல்யூ 1, 6 மைனஸ் 1 5. அடுத்து ஐயோட வேல்யூ என்ன 2 ஆகும். 6 மைனஸ் 2 4. இப்போ ரன் பண்ணிட்டு காமிச்சிட்டா வந்துருச்சா? நம்மளும் ரோ அப்படியே தான் இருக்குது, 5 ரோ. பட் காலம் தான் வேரி ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகும்போது 5 காலம், செகண்ட் டைம் 4 காலம், தேர்ட் டைம் 3 காலம், ஃபோர்த் டைம் 2 காலம், லாஸ்ட் டைம் 1 காலம். ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது ப்ரோக்ராம். டைனமிக்காக போடலாமா? A = int input enter the number. ஸ்டாட்டிக்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எத்தனை கொடுக்குறோமோ அத்தனை டைம் தான் ரன் ஆகும். பட் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் கேட்கணும், எத்தனை ரோ வேணும் கேட்கணும், எத்தனை காலம் வேணும் கேட்கணும். ஓகே, ஸோ டைனமிக் எழுதலாம். டைனமிக்னா அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து இன்புட் வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இந்த ஏ, இங்கே ஏ. ஓகேவா? என்டர் த நம்பர். இங்கே 5 கொடுக்குறேன். 5 கொடுத்தா 0 1 2 3 4 வந்திருக்கா? ஸோ 5 கொடுத்து 4 டைம்ஸாக வந்திருக்கு. பட் நம்மளுக்கு வந்து 5 டைம்ஸ் வரணுமா? ஸோ என்ன பண்ணலாம், இங்கே வந்து +1. ஓகே, இங்கே +1 கொடுத்துட்டேன், இங்கே +1 கொடுத்துட்டேன். ஈஸி. ரன் பண்ணுறேன். enter the rows 5. இப்போ இதே சம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து ஸ்கொயருக்கு பார்த்தோம்ல, அது போட்டுடலாமா? ஸ்கொயருக்கு என்ன பார்த்தோம், இங்கே மேலே வந்து 1 to 6, கீழே 1 to 6 பார்த்தோம். 1 to 6 இப்படி பார்த்தோமா? 5 வேணும்னா ஸோ 1 to a + 1 5 பண்ணால் 5 ஸ்டார்ஸ் வந்துருச்சு. இப்போ 10 ஸ்டார்ஸ் பார்க்கலாமா? 10 ஸ்டார்ஸ். அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன பார்த்தோம், இங்கே எத்தனை டைம் ஐ இருக்கோ அதே வந்து இங்கே வரும். கரெக்டாக 5 வந்துருச்சா? ஈஸி. இந்த ப்ரோக்ராம், இந்த 3 ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டு முடிச்சுட்டா மிச்ச ப்ரோக்ராம் அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்ஸ் ப்ரோக்ராம் பேட்டர்னில் இதுதான். இது முடிச்சு தான் அடுத்து போகணும்.